நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மெத்தடுல நம்ம வீட்லயே எப்படி டர்மரிக் பவுடர் ரெடி பண்ணலான்ற ரெசிபிய பார்க்கலாம். இது வந்து நம்ம பொங்கல் பானையில டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ற இந்த பசு மஞ்சள்ல இருந்து நான் வந்து இன்னைக்கு மஞ்சள் பவுடர் எப்படி தயாரிக்கலான்னு இந்த வீடியோல சொல்றேன். வாங்க பார்ப்போம். 1/2 கிலோ அளவுக்கு நல்ல பசுமஞ்சள வாங்கி இந்த மாதிரி தோல் சீவி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வார்ம் வாட்டர்ல ஒரு 2லிருந்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு எடுங்க. ஜஸ்ட் அதில இருக்கிற அந்த மண்ணு, தூசி எல்லாம் போக்குறதுக்காக மட்டும் தான். அவ்வளோதான். அப்படியே வடிச்சு எடுத்துருங்க. தண்ணி வடிச்சு எடுத்த பிறகு ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துருங்க. துருவி எடுத்தத நல்ல வெயில்ல இந்த மாரி ஒரு தட்டுல பரத்தி, நல்லா காயிற வரைக்கும், நல்லா தூள் தூள் ஆகுற வரைக்கும் வெயில்ல வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸியில நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த ஃபைன் பவுடர் தேவைப்பட்டுச்சுன்னா, ஜல்லட வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளா ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைந்த பசுமஞ்சள்ல இருந்து நம்ம மஞ்சள் பொடிய இப்ப வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். சமையலுக்கோ, ஸ்கின் கேருக்கோ நம்ம டைரக்ட்டா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு இனிமே யூஸ் பண்ணலாம். சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.